விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சரியான அளவீடு என்ன, அதாவது பார்த்திங்கன்னா விதை பூண்டுறதுக்கு சரியான அளவு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையுமே இருக்குங்க. ஒருத்தர் 2 பேர்கிட்ட இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விதைகளை ஒரு அளவில் நம்ம ஊனிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈல்டு சொன்னீங்க, ஆனால் அவ்வளோ ஈல்டு வரல அப்படின்னு சொல்லி நம்மலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அளவில் நீங்கள் ஊனிங்கன்னா தான் இந்த அளவுக்கு ஈல்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 29,000லேருந்து 32,000 வரைக்கும் செடிகள் இருக்கணும். அப்படி நீங்கள் மக்காசோளத்தை பயிர் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஈல்டு வரும். அதாவது 40 மூட்டையாக இருக்கட்டும், 45 மூட்டையாக இருக்கட்டும், இது எல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி ஊனணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட கரெக்டான ஈல்டு வந்து உங்களுக்கு வரும். அது என்னென்ன முறைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியான அளவீடு என்ன, இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க அளவீடுகள் என்னென்ன, அது எந்தளவுக்கு கரெக்டு எந்தளவுக்கு தப்பு அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ரீச் ஆகிட்டே இருக்கும். நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி போட்டுப்போம் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள். செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கணும். நீங்கள் கயிறு தூக்கி போடுவீங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா செடிக்குமான இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 3/4 அப்படி இல்லைனா 1 அடி கேப் இருக்கணும். ஓகேங்களா? இந்த கயிறு சாலைக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி, அதாவது பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ஆஃபீஸ்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அளவீடு. ஓகேங்களா? நாம் ஊன்றது எப்படி ஊன்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த 60 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாம் இல்லை, கம்பெனியிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுற அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர், செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டர் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? செடிக்கும் ரெக்கமெண்டட் வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் டு 25 சென்டிமீட்டர், அதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கயிறு தூக்கி போட்டு ஊன்றீங்க அப்படின்னா இதை சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது. ஆனால் நாம் ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாலைக்கும் இருக்கிற இடைவெளி இருக்குங்களா, கவுர் ஒரு இதுலேருந்து இன்னொருக்கு தூக்கி போடுறோம் இல்லைங்களா, அதுக்கும் இருக்கிற இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, 45 சென்டிமீட்டர். அதாவது பார்த்திங்கன்னா 1.25 அடி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1.25 அடி அப்படி இல்லைனா 1.5 அடி தான் போடுறோம். அதேமாரி செடிக்குமான கேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 அடி, அது 25 சென்டிமீட்டர். 25ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 சென்டிமீட்டருக்குள்ளே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பிரச்சனை, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் வந்து அந்த 25 சென்டிமீட்டருக்கு செடிக்கும் அந்த பாத்திக்கு அந்த கயிறு போடுறதுக்கு அதுக்கு 45 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி போடுறப்ப செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும், சரியான வளர்ச்சி இருக்காது, ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம் சரியான ஈல்டு வரதில்லை. அதாவது அவங்க சொல்கிற அளவில் நம்ம ஒன்றா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஈல்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஈல்டு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கயிறு தூக்கி போட்டி பண்ணுறவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பில் நம்ம ஒன்றோம் மக்காசோளம் ஒன்றவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2-3 இதாக வகையாக ட்ரிப்பு போட்டிருப்பாங்க. ஒருத்தர் வந்து 3 அடிக்கு போட்டிருப்பாங்க, ஒருத்தர் 2.5 அடிக்கு போட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பருத்திக்கு பயன்படுத்தி அந்த 3.25 அடிக்கும் 1.25 அடி அது பயன்படுத்துவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்படி ட்ரிப்புக்கு பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து ஃபோட்டோவை நல்லா ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு போட்டு அதில் வந்து இந்த சைடு ஒரு புள்ளி இந்த சைடு ஒரு புள்ளி வச்சுருப்பேன். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடி கேப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிங்களா, ஹோலுக்கு ஓட்டைக்கும் 1.25 அடி கேப்பு. இந்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா 3 அடி கேப். அந்த 1.25 அடி கேப் வைக்கிறதுலே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சைடில் ஓட்டையிலேருந்து சைடில் 1/2 அடி கேப்பு விட்டு ஒரு விதையும் 2 பக்கமும் அதேமாரியே ஊன்றாங்க. ஓகேங்களா? அது ஒரு வகை. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று போட்டிருப்பேன், 2 புள்ளி வச்சுருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 30 சென்டிமீட்டர் ஓட்டுறதை விட்டுட்டு 45 சென்டிமீட்டர் இல்லை 40 சென்டிமீட்டர் வச்சு 30 சென்டிமீட்டர் வச்சு 2 விதை, இந்தாண்டு 2 விதை இந்தாண்டு 2 விதை ஊனுவாங்க. இது ஒரு மெத்தடில் ஊனிக்கிட்டு இருக்காங்க. அதுவே அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 1/2 அடி கேப் விட்டு இந்தாண்டு ஒன்று ஊனுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2 அடி கணக்கில் ஊனுவாங்க. இந்தாண்டு ஒன்று ஊனி விட்டுருவாங்க. நடுவில் ஊன்றது வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடி கேப்பு. அதாவது இந்த ஓட்டைக்கும் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடியில் ஊனுவாங்க. அது ஒரு மெத்தடு.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது கீழே இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து 4 பக்கமும் ஊன்றது. அந்த ட்ரிப்பை சுற்றி எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர்ஸ் வந்து கேப் வச்சு 30 சென்டிமீட்டர்ஸ் சாரி 20லேருந்து 30 சென்டிமீட்டர் கேப் வச்சு சுற்றிலும் ஊனுவாங்க. இது ஒரு மெத்தடாக பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் இருக்கக்கூடிய 4 பக்கமும் ஊனி விட்டுறது. அந்த ஓட்டையை சுற்றி 4 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் கேப்பில் அல்லது அரை அடி கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஊனி விட்டுருவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ பொருந்தும் அப்படின்னா 3.25 அடி உங்கள் ட்ரிப்பு இருந்தால் அந்த பைப்புக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 to 3.25 அடி. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3/4 அடி இந்த ஒரு கணக்கில் நீங்கள் ஊனிக்கலாம். இந்த 3/4 அடி அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா தானியாவில் 93.55 தான் சொல்லியிருக்காங்க, இல்லை 93.75 சொல்லியிருக்காங்க. இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா 3/4 அடி கணக்கில் சொல்லவே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 அடி கணக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்குது. அடுத்ததாக இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக ஊன்றதா சொல்லி ஊனுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊனிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கரெக்டான அளவீடு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 சென்டிமீட்டர் இருக்கணும். அதேமாரி அந்த கயிறு தூக்கி போடுறோம் இல்லையா சாலை, அந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து சொல்லக்கூடியது அந்த சரியான அளவீடுகள். இதை தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோவில் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன முறை பயன்படுத்துகிறீங்க, எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்டில் போடுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா, நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க புழு மருந்தை வந்து என்ன அடிக்கலாம், 2வது உரம் அதை பார்த்திங்கன்னா 15வது நாளில் என்ன உரம் வைக்கலாம், 25வது நாளில் என்ன உரம் வைக்கலாம் அப்படின்னு. நண்பா நீங்கள் வந்து முதல் உரம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், ஒன்று யூரியா 20க்கு 20 வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா 20க்கு 20 வைங்க. அதுவும் இல்லை அப்படின்னா 16க்கு 16 வச்சுருங்க. அது பிரச்சனை இல்லாதது. முதல் மருந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்ளைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 கிராம் வரைக்கும். முன்ன வந்து 10 கிராம் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து சரியான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராமில் வரதில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 15 கிராம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டேங்க் 15 கிராம் நீங்கள் வந்து பயன்படுத்தி ப்ரொபனாசைப்பர் வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 மில்லி அப்படின்னா கராத்தா 30 மில்லி நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அடிச்சிக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா நீம் ஆயில்ஸ் முடிஞ்சால் கலந்துக்குங்க. கலந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு பக்காவான ரிசல்ட் இருக்குங்கிறாங்க. நீங்கள் கடைசி மருந்தாக நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா டெலிகேட் அடிக்கலாம், இல்லைனா லார்கோ அடிக்கலாம். அதாவது அந்த ஸ்பெனட்ரம் காம்பினேஷனில் நீங்கள் அடிக்கலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து கராத்தாவே வந்து பார்த்திங்கன்னா கடைசி மருந்து அடிக்கிறவங்களும் இருக்காங்க. ப்ரொக்ளைமையும் கராத்தாவையும் லோ பட்ஜெட்டில் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொக்ளைம் இருக்கீங்களா சேமியா மருந்து, அதை வந்து 5 கிராம்னு போட்டதை 20 கிராம் பர் டேங்க்குக்கு போட்டு 40 மில்லி கராத்தா போட்டு அடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்க, அதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த 2வது உரம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2வது உரம் வந்து பார்த்திங்கன்னா யூரியா பொட்டாஸ் தான் வைக்கணும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா கிடைக்கல, ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கலப்போரத்தை கலந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. 3வது உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 3வது உரம் வைப்பாங்க, வைக்காதே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூரியா மட்டும் வச்சு விட்ருவாங்க. நாங்கள் யூரியா வைக்காத நீங்கள் வந்து சல்பேட் வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். 3வது உரமாக வைக்கிறது சல்பேட் வைங்க, அது ஒரு நல்ல உரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவீடு என்னன்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்கான வீடியோ தான் இது. சரியான அளவீடு அப்படின்னா 60க்கு 30, 30க்கு 60 இப்படி தான் நீங்கள் கணக்கு வச்சு போட்டுக்கணும். கேப்ஸ் அதை பார்த்திங்கன்னா கேப் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஈல்டு வரும் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரங்களும் சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கிய புள்ளியாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரீயாக நீங்கள் கேப் விட்றீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக விட்டிங்கனாலும் ஒன்றும் இருக்காது, அது ரொம்ப கிட்ட நெருக்கி ஊனிட்டிங்கனாலும் ஒன்றும் இருக்காது. அதாவது நமக்கு என்ன தோணுதுன்னா மேலே இருக்கிற இலைகளுக்கு மட்டும் சூரிய ஒளி பட்டால் போதும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை நடைபெறதுக்கு ஒரு 5-6 இலைகள் வரைக்குமே அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும்.